தமிழ் படத்தில் ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க. நடுக்கடல்ல இறங்கி வந்து கப்பலை தள்ள சொல்லி வந்து கவுண்டர் பண்ணி செந்தில் சொல்லுவார். அந்த மாதிரி கப்பலை தண்ணியில் தள்ளுற மாதிரி தரையில் தள்ளியிருக்காங்க. அந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்றது பைசன்டைன் எம்பையருடைய ஒரு ஜுவல் அப்படின்னே சொல்லலாம். அந்த கான்ஸ்டான்டினோப்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல், அது வந்து டர்க்கியோட கேபிட்டலாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட் நம்ம என்ன பண்ணாங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் வந்து புஷ் பண்ணி எப்படியாவது கான்ஸ்டான்டினோப்பிள் பிடிச்சாகணும். அதை வந்து முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி சுல்தான் மெஹமத் வந்து முயற்சி பண்ணி போயிட்டுருக்காரு. ஆனால் என்னன்னா வந்து கான்ஸ்டான்டினோப்பிள் வந்து ஒரு விசித்திரமான ஒரு இடத்துல நிற்கிது. அதுக்கு வந்து 2 தண்ணி பகுதிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தா கோல்டன் ஹார்ன், இன்னொன்று வந்து பாஸ்பரஸ். இந்த பாஸ்பரஸையும் கோல்டன் ஹார்னையும் பிரிக்கிற நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அயன் செயின் தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்டுனா என்ன ஆகுனா வந்து பாஸ்பரஸ் வரை வர கப்பல்கள் வந்து கோல்டன் ஹார்ன் கூட வர முடியாது. அந்த கோல்டன் ஹார்ன் வந்து என்ன நேரம் மெடிட்டேரியனோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ மெடிட்டேரியன் வழியாக வந்து வெனிஷியன்ஸ் அப்புறம் மற்ற சப்ளைலாம் வந்து எப்பவுமே கான்ஸ்டான்டினோப்பிள் வந்துட்டே இருக்கும். என்னதான் தண்ணியில் ஒரு பக்கமாக அவங்கள வந்து கான்ஸ்டான்டினோப்பிளில் வந்து சீஜ் வச்சாலுமே கூட இன்னொரு பக்கமாக வந்து எப்பவுமே சப்ளைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு. இதனால் வந்து எப்போவுமே ஓட்டமன்ஸால் வந்து கான்ஸ்டான்டினோப்பிள் பிடிக்க முடியாத ஒரு நிலம் வந்துச்சு. என்ன பண்ணுறாங்க, இது எப்படியே முடிவெடிச்சு ஆகும்னு சொல்லி ஒரு நாள் நைட்டு உட்டன் மரக்கட்டைகளை வந்து அடுக்கி வச்சு அதுக்கு மேலே கப்பலை ஏற்றி இந்த கலாட்டா அப்படின்றத லேண்ட்மாஸ்க் மேலே ஏற்றி அந்த வகை கொண்டு போய் வந்து கப்பல்களை இறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு 60 கப்பல்களை வந்து கோல்டன் ஹார்னுக்குள்ள இறக்கிட்டாங்க. 60 கப்பல் கோல்டன் ஹார்னுக்குள்ள போன உடனே அடுத்த நாள் காலையிலேருந்து வெனிஷியன் கப்பல் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. எல்லா வெனிஷியன்ஸ் கப்பலையும் போட்டு தள்ளிட்டு வெனிஷியன்ஸின் மேல் வந்து சப்ளை பண்ண முடியாது கான்ஸ்டான்டினோப்பிள்னு ஒரு நிலம் வந்துருச்சு. இதனால வந்து கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு சுற்றி வந்து அவங்க சீட் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான உணவுப் பொருட்களும் வந்து படைகளை வர முடியாதனால கான்ஸ்டான்டினோப்பிள் அப்புறம் விழுந்துருச்சு. விழுந்த கான்ஸ்டான்டினோப்பிள் அதுக்கப்புறம் இஸ்தான்புல் ஆகி இப்போ அது டர்க்கியோட கேபிட்டலாக இருக்குது.